கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். கிரியைகளினால் ஒருவரும் நீதிமான் ஆக முடியாது. நம்முடைய சுய செயல்களை கொண்டு, சுய பக்தி செயல்களை கொண்டு ஆண்டவருடைய நன்மை பெறுவதற்கு நம்ம தகுதியுள்ள மாற முடியாது. அவைகளெல்லாம் கிருபையால் வருகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய வல்லமையான கிரியைகளை பார்ப்பதற்கு, வல்லமையான நன்மைகளை பெறுவதற்கு விசுவாசத்தை ஒரு வழியாக அறிந்திருக்கிறார்கள். அது சரிதான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் விசுவாசத்தையும் ஒரு மாம்ச கிரியையாக மாற்றிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசத்தையும் ஒரு மாம்சிக செயலாக மாற்றிட்டாங்க. எப்படின்னு சொன்னால், விசுவாசிப்பதற்கு தங்களை பயிற்றுவித்துக் கொள்கிறது, மனப்பயிற்சி செய்கிறது. ஒரு காரியம் நடக்கும், ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற சிந்தனை சார்ந்து அவர் செய்வார் நடக்கும் அப்படின்னு தங்களுக்குள்ளே மனதை ஒரு விதமாக ஆயத்தப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணி அதே ரிப்பீட் பண்ணி சொல்லி கன்வர்ஸ் பண்ணி இந்த மாதிரி சில காரியங்களை செய்து அதன் மூலமாக ஒரு விசுவாச உணர்வை அடைய செய்வது, இதுவும் ஒரு மாம்ச கிரியை தான். அதை நம்புகிற திறனை நமக்குள்ள வளர்க்கிறதல்ல, விசுவாசத்தை வளர்க்கிறது. விசுவாசம் என்பது தேவனோடு நமக்கு ஏற்படுகின்ற ஐக்கியத்தினுடைய விளைவாக ஏற்படுகிற ஒரு விளைவு தான். என்னால் ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படின்னு நம்ப முடிஞ்சிட்டா உடனே ஆண்டவர் செஞ்சிருவார், அப்படி கிடையாது. தேவ உறவில் நாம் வளரணும், ஆண்டவருடைய வழிகளை நம்ம நடக்கணும், தேவனுடைய சித்தத்துக்குட்பட்ட வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழுகிற பொழுது இயற்கையாகவே ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை ஒரு மலையளவு இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைங்கன்னா பைபிள் சொல்ல கடுகளவு இருந்தால் போதும். விசுவாசம்ன்றா என்ன? ஆண்டவரை நம்பி நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம். இதில் ஒரு பெரிய கடும் பிரயத்தனம் அவர் அப்படி நம்ம எதிர்பார்க்குற அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதுல 100% ஜெயித்தா தான் அது நடக்கும், அப்படி கிடையாது. ஆண்டவரை நம்ம நம்பித்தானே அவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவர் நம்பித்தான் அவர்கிட்ட நம்முடைய எதிர்பார்க்குறோம், அதுவே போதும். ஆனால் இது எதனால் உருவாகணும்? உறவினால் உருவாகணும். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்தனுடைய விளைவு தான் ஆபிரகாம் விசுவாசத்தில் வலிமை அடைந்தான். உறவில்லாதபடிக்கு நானே மனப்பயிற்சி செய்து, நானே வாயினால் திருப்ப அறிக்கையிட்டு அப்படியே நிறைவேறும் அப்படி நம்பி, இதுவும் சுயக்கிரியாக மாறிடும். இது ஒரு மாம்ச பிரயத்தனமாக மாறிடும். ஒரு ஜெப கிரியை செய்கிறது போல், ஒரு ஆராதனை கிரியை செய்வது போல் இதுவும் நாம் விசுவாசிக்கிறதுல நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக்கிறது. விசுவாசங்கிற நீங்கள் ஒருவரோடு பழகுறதுனுடைய விளைவாக அந்த பழக்கம், அந்த தொடர்பு, உறவு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். அந்த நம்பிக்கை ஒரு சின்ன நம்பிக்கையாக இருந்தால் கூட அதை காட் வில் ஆனர். அதுதான் விசுவாசம், வெறும் மாம்ச பிரயத்தனம் அல்ல. இன்றைக்கி அப்படி தான் நிறைய போதல் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் நம்புவதற்கு நல்லா உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களை ரொம்ப ஆயத்தப்படுத்துங்க. அப்படி இல்லை. நாம் மாம்சீகமாக உருவாக்குறதில்ல, ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவரோடு பேசி பழகி வாழுகிற பொழுது எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அவர் எனக்கு நல்லதே செய்வார், அவர் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார், எனக்கு உதவுவார். அதுதான் உண்மையான விசுவாசம்.